அதுபோல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாராலும் ஜீரணிக்க முடியாத தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து மக்கள் நமக்கான ஒரு வெற்றியை தருவார்கள் என்று திடமாக நம்பிய அந்த நேரத்திலே அவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வேறு ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய சூழலை நாம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும், தேர்தல் வெற்றி தோல்வி என்பது நமக்கு புதிதான ஒன்று இல்லை. எத்தனையோ ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி ஒரு தோல்வியை தழுவிய அடுத்த சில தினங்களுக்குள் நன்றி அறிவிப்பு கூட்டத்தை அறிவித்து கழகத்தில் இருக்கக்கூடியவர்களை உற்சாகப்படுத்தி களத்துக்கு அனுப்பி தொடர்ந்து இந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தார்கள் என்பது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகங்களுக்கும் தெரியும். அதுபோல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யாராலும் ஜீரணிக்க முடியாத ஒரு தீர்ப்பிற்கு பிறகு தன்னுடைய தொகுதிக்கே சென்று தனக்கு வாக்களிக்காத மக்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழலிலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு எல்லாரையும் திகைக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்போடு இங்கே அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம்.